இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மனிதர்களை புரிந்து கொள்வதற்கும் நட்பு மற்றும் உறவை வளர்ப்பதற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் சில அவசியமான பண்புகள் தேவை. ஆனால் சில ஆண்கள் அடிப்படையான உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லாமல், தாம் செய்யும் தவறுகள் பற்றி தெரியாமலும் அது குறித்த விழிப்புணர்வுகள் இல்லாமலும் இருப்பார்கள். இதனால் அவர்கள் வாழ்வில் வளர்ச்சியோ நட்பு மற்றும் உறவுகளில் மதிப்பு மரியாதையோ இருக்காது. சரியாக சிந்திக்க தெரியாத ஒரு ஆணின் 7 அறிகுறிகள் எவை என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 1. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் இருப்பது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத மனிதன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபத்தில் வெடித்து சிதறி நண்பர்களையும் உறவுகளையும் மிக எளிதில் இழந்து விடுவார். சோகமான மனநிலையில் இருந்தால் எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே விட்டு விடுவார். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி பிறருடன் தேவையற்ற மோதலை தவிர்க்க தெரியாமல் சிக்கலை வரவழைத்துக் கொள்கிறார். 2. விதி அல்லது அதிர்ஷ்டத்தை நம்புதல். வாழ்க்கையில் யாராவது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதனால்தான் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்வார்கள். விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தான் வெற்றிக்கு காரணம் என்பதை அந்த மனிதன் ஒருபோதும் உணரமாட்டான். எனக்கு அதிர்ஷ்டமும் இல்லை, விதியும் மோசமாக இருக்கிறது, அதனால்தான் எல்லா காரியமும் தப்பா போவது, எந்த காரியமும் உருப்படுவதில்லை என்று சுலபமாக விதியின் மீதும் அதிர்ஷ்டத்தின் மீதும் பழி போடுவார். 3. தவறான நட்பு. புத்திசாலியான மனிதன் தனது வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நண்பர்களுடன் மட்டுமே பழகுவார். ஆனால் எப்போதும் புகார் சொல்லிக்கொண்டும் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு நேரத்தை வீணடிக்கும் ஆசாமி தன்னை போலவே இருக்கும் மனிதர்களுடன் மட்டுமே பழகுவார். அவர்கள் இவரை வளர விட மாட்டார்கள். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல், செயல் திறனும் இல்லாமல் வாழ்க்கையை அப்படியே இருப்பார்கள். 4. சண்டை குணமும் பிடிவாதமும். ஒரு பைசா கூட பெறாத விஷயங்களில் பிடிவாதமாக இருந்து வீண் விவாதங்கள் செய்வார்கள். தேவையில்லாத அரசியல் கருத்துக்கள் பேசி எந்த மாற்றத்தையும் கொண்டு வராத விஷயங்களுக்காக சண்டை போடுவதிலேயே தங்களுடைய சக்திகளை செலவழிப்பார்கள். தன்னுடைய கருத்துதான் நியாயமானது என்று பிடிவாதமாக இருப்பார்கள். புத்திசாலியான மனிதன் வீண் விவாதங்களில் தனது ஆற்றலை செலவழிப்பதே இல்லை. 5. மீண்டும் மீண்டும் தவறு செய்வது. புத்திசாலிகள் ஒரு முறை தவறு செய்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். ஆனால் அறிவு குறைந்த ஆண்கள் மீண்டும் மீண்டும் அதே தப்பை செய்து அது தன்னால் நடந்துவிட்டது, அதற்கு காரணம் நான் இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்வார்கள். 6. அதிகமாக பேசுவதும் குறைவாக கேட்பதும். பிறர் பேசுவதை ஒருபோதும் காது கொடுத்து கேட்கும் பழக்கம் இவர்களுக்கு சுத்தமாக கிடையாது. எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கிறது போல பேசும் ஆண் எப்போதும் தன் வாய்க்கு மட்டுமே வேலை எடுத்து கொண்டு இருப்பார்கள். இதனால் வாழ்க்கையில் இவர்களுக்கான இழப்புகள் மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாத சிக்கல்களையும் தேடிக்கொள்வார்கள். 7. பொறுப்புகளை தட்டி கழித்தல். தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்யாமல் அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பி ஓடுவது மனமுதிர்ச்சி இல்லாத ஆண்களின் முக்கியமான அறிகுறி. ஏதாவது தவறு நேர்ந்தால் அதற்கு அரசாங்கம், பெற்றோர், முதலாளி அல்லது சமூகம் என்று எல்லோர் மீதும் பழி போடுவார்கள். ஒரு நாளும் இது தன்னுடைய தவறுதான் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த அறிகுறிகள் எல்லாம் தன்னிடம் இருப்பதை தெரிந்து கொண்டு இவற்றை திருத்திக் கொள்ளும் ஆண்களால் மட்டுமே புத்திசாலிகளாக திகழ முடியும். இந்த 7 பண்புகளில் உங்களிடம் எது உள்ளது என்றும் இதில் எவற்றை நீங்கள் திருத்திக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்யுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கும் மேலும் பல்வேறு வீடியோக்கள் போடுவதற்கு உந்துதலாக இருக்கும்.